ஒருத்தர் பைல்ஸ் இருந்தது அப்படின்னா எந்த தொந்தரவுகள்லாம் இருக்கும், எப்படி அதை உறுதி பண்ணுறது சார்? இந்த மலச்சிக்கலோட ஒரு ரத்தம் போகும், அதுதான் ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும். மோஷன் போகும்போது வலிக்கும், ஒரு ரத்தப்போக்கு இருக்கும். அப்போ தான் பயந்துட்டு வந்து எனக்கு பைல்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட வருவாங்க. சித்தர்கள் இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் சொல்லியிருக்கிறாங்க? அணில பித்த தொந்தமில்லாது மூலம் வராது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. விளக்கம் சொல்லியிருந்தேன் சார் எங்களுக்கு. இப்போ உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள் வந்து நல்ல பலம் அளிக்கக்கூடிய மருந்துகள் என்னங்க சார்? நல்லா கழுவிடணும். இந்த மேல் தோலை சீவிட்டு ஜெல்லி மட்டும் நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் லேசாக வறுத்துட்டு 3/4 டம்ளரை 11 மணிக்கு குடிக்கிறோம். 2 மணிக்கு அடுத்த 3/4 டம்ளரை குடிக்கிறோம். நல்ல உஷ்ணம் குறைஞ்சிரும். பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு மோஷனும் ஃப்ரீயாக போகும். மெதுவாக எழுந்திரிச்சு ப்ரேயர்லாம் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு முகத்தை கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி தான் குடிக்கணும். எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் உடம்பு உஷ்ணமாக தான் இருக்குது. நான் காயில் நிறைய சாப்பிட்றேன், அதனால் ஹீட்டு குறையில டாக்டர், எனக்கும் மலச்சிக்கல்லாம் இருக்குது, வேறு இது கூட கடுக்க கூட சப்போர்ட்டிவ் ஏதாச்சும் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதிமதத்தை சொல்லுவேன். உணவாரி செயல்களில் மூல நோயாளிகள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து தேர்ந்தெடுத்து தான் அவங்க சாப்பிடணும். அவரே ஒரு உஷ்ண தேகியாக இருக்கார் அப்படின்னா வெண்பூசணி இலைக்கியம் கொடுப்போம். அவரே கடுமையான உஷ்ண தேகியாக இருக்கார், ரொம்ப உஷ்ணத்தால் அவதிப்படுறாரு, ஹீட்டு குறையில, தூங்க முடியல, தலைவலி இருக்குன்னா குமரி இலைக்கியம் கொடுப்போம். எப்பயுமே மூலம் பௌத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து தான் எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம்ல சார். மூலத்திலிருந்து இந்த பௌத்திரம்னு என்ன, பௌத்திரம் எப்படி வித்தியாசப்படுது சார்? பௌத்திரம்ங்கிறது அப்படின்னு டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம இந்த வீடியோவில் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். நிறைய பேர் வந்து பேச தயங்கக்கூடிய ஒரு பிரச்சனை பைல்ஸ் சம்பந்தமாக இந்த வீடியோவில் நம்ம நிறைய ஆழமான ஒரு விவாதம் நடத்த போகிறோம். உங்களுக்கு வந்து நிறைய தீர்வுகள், சித்த மருத்துவம் எப்படி இந்த பைல்ஸை பார்க்கிறது, சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த வீடியோடைய நோக்கம். இந்த வீடியோவில் நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம கூட சித்த மருத்துவர் செல்வகுமார் சார் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்களும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒருத்தருக்கு வந்து பைல்ஸ் இருக்குது அப்படின்னு உறுதி பண்ணக்கூடிய அறிகுறிகள் என்ன சார் இருக்கும்? ஒருத்தர் பைல்ஸ் இருந்தது அப்படின்னா எந்த தொந்தரவுகள்லாம் இருக்கும், எப்படி அதை உறுதி பண்ணுறது சார்? நல்ல கேள்வி. பைல்ஸுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்ப அறிகுறி வந்து மலச்சிக்கல். மலச்சிக்கல் உடனே பைல்ஸாக மாறாது. மலச்சிக்கல் இருக்கும், டாய்லெட்டில் போய் உட்காந்து மூக்க ஆரம்பிப்பாங்க. சரி. சிலர் வந்து மோஷன் வந்தால் தான் போவாங்க. சிலர் வந்து இன்றைக்கி மோஷன் போகணும், மோஷன் போகலைன்னா ஒரு மாதிரி இருக்கும்னு டாய்லெட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்துருப்பாங்க. ஓகே. மூக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி மூக்கும் போது என்ன நடக்கும்னா, நம்ம ஆக்சுவலாக வந்து கடவுளோட படைப்பு படி நம்ம ஆசன வகையில் முடிவில் ஒரு ஸ்பிளிண்டர்னு சொல்கிற சுருக்கு தசை உண்டு. சரி. வெளிப்புற சுருக்கு தசை, உள்புற சுருக்கு தசை, அதுக்கு மேலே ஆசன வாய். மலம் வந்து சேரும்போது சிக்மாய்டு கோலன்லேருந்து கீழே இறங்கி மலன் வரும்போது ரெக்டம் அப்படின்னு வரும். அதுக்குள்ளே வரும்போது நமக்கு மோஷன் வரக்கூடிய அறிகுறி வரும். ஓகே. அப்போ அந்த வாய் வந்து விரிஞ்சு கொடுக்கும். இன்டர்னல் ஸ்பிளிண்டர் வந்து மோஷன் போக ரெடி ஆகும். உடனே நம்ம போய் உட்காந்தோடனே நம்மளோட எக்ஸ்டர்னல் ஸ்பிளிண்டர்னு சொல்கிற சுருக்கு தசை, வெளிப்புற சுருக்கு தசையும் ஓப்பன் ஆகும்போது மோஷன் வரும். இப்போ ஒரு மலச்சிக்கல் இருக்குது, அவர் போய் உட்கார்றாரு, இவருக்கு மோஷன் சரியாக வரமாட்டேங்குது, இவர் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு, அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கார், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கார். ஆட்டோமேட்டிக்காக அந்த முடிவு, அந்த ஆசனவையோட முடிவில் இரத்த குழாய் இருக்குது. ஏன்னா ஒரு ஆனல் குஷன் மாதிரி இருக்கும். அந்த ரெக்டம் வந்து ஒரு குஷன் மாதிரி இருக்கும். சரி. அதில் வந்து இரத்த குழாய் நிறைய இருக்குது. வெயின்ஸு, ஆர்டரிஸ்ன்னு கீழ்ப்பகுதிக்கு ரத்தம் கொடுக்குற குழாய் இருக்குது. சுரப்பிகள் இருக்குது, அனல் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்கிற சுரப்பிகள் இருக்குது. இவர் அழுத்தம் கொடுத்து அந்த ப்ரெஷரோடு கொடுக்கும்போது அந்த இரத்த குழாய் வந்து வீங்கி வெளியில் வரும், ஒரு முளை போல். அப்போ தான் அவருக்கு தெரியும். அப்போ தான் அவர் வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பைல்ஸ் மாதிரி இருக்குது அப்படிம்பார். அது பைல்ஸ் அப்படிங்கிற உறுதிப்படுத்துகிற சிம்டம். அதையும் கூட மருத்துவர் கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். இவராக பார்த்தோன்னா அதை உறுதியாக அது பைல்ஸ் தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆரம்ப கட்டத்தில் மலச்சிக்கல் தான் இருக்கும். சிலருக்கு வந்து ஃபிஷர் வரும், அடுத்ததான் ஃபிஷர் வரும். ஃபிஷர்னு சொல்கிற வந்து அந்த சின்ன புண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த மோஷன் வந்து நல்லா இறுகி வரும்போது லேசாக ஒரு கிளிசல், அந்த சளிச்சவில் இந்த குஷனில் ஒரு கிளிசல் வந்தோடனே ஒரு வலியோட ஒரு மோஷன் போய் முடிஞ்ச உடனே அப்படி சொட்டு சொட்டாக ரத்தம், ஃப்ரெஷ் பிளட்டே வந்துடும். ஃபிஷர் தான் ஆரம்ப கட்டம். ஓகே. ஃபிஷருங்கிறது ஆரம்ப கட்டம். கிளிசர். சிலருக்கு அந்த ஃபிஷர் இல்லாமல்
இந்த மலச்சிக்கல் மட்டுமே இருந்து அழுத்தத்தால் ஓவராக ப்ரெஷர் கொடுத்து முக்கி அந்த இரத்த குழாயை வீங்க வச்சு அது கீழ் நோக்கி தளர்ந்து கீழே வர்றது தான் பைல்ஸ். அது இன்டர்னல் பைல்ஸ் இருக்குது. அது ஒரு டிகிரி 2 டிகிரி வரைக்கும் வெளியில் தெரியாது. 3வது டிகிரிலாம் அது வெளியில் வரும். உள் மூலம் வெளி மூலம் சொல்ல இருக்கு. ஆமாம். ஃபிஷர் தான் ஆரம்ப கட்டத்தில். அதுதான் எல்லாருமே நிறைய பைல்ஸும்பாங்க. மலச்சிக்கலோட ஒரு ரத்தம் போகும். அதுதான் ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும். மோஷன் போகும்போது வலிக்கும், ஒரு ரத்தப்போக்கு இருக்கும். அப்போ தான் பயந்துட்டு வந்து எனக்கு பைல்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட வருவாங்க. கூடுமானவரை ஒரு 60% நோயாளிகள் வந்து இப்படி இந்த நிலைமையில தான் வருவாங்க. இது வந்து பைல்ஸுக்கு முந்தைய ஸ்டேஜ் தானே சார்? முந்தைய ஸ்டேஜ். ஒரு பிளவு இல்லைன்னா ஒரு கீரல் வந்து ஒரு சின்ன புண்ணில் எப்படி கீரல் வந்து ரத்தம் வருது அது மாதிரி வந்து அதே மாதிரி தான். அது மலம் இறுகி வறண்டு வரும்போது அந்த பிரச்சனை, அந்த கீரல் சளிச்சவை கீறி வரும்போது தான் இந்த ரத்த கசி வருது. வலி இருக்கும், நல்ல வலி இருக்கும். அதை உள்மூலத்தில் கொஞ்சம் அந்த நம்ம முக்கி அந்த ரத்த நாளம் வந்து ரத்த குழாய் வந்து வீங்கி ஒரு கால்வாசி தூரம் வெளியில் வராமல் இருக்கும்போது வரைக்கும் வலி இருக்காது. உள்மூலம் அது. உள்மூலத்தில் வலி தெரியாது? வலி தெரியாது. வெளி மூலத்தில் தான் உங்களுக்கு வலி தெரியும். இப்போ உள்மூலத்தில் இருக்குது, ஒருத்தருக்கு உள்மூலம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம் இருக்கும். அவங்க அந்த ஆரம்ப கட்டத்திலேயே அதை புரிஞ்சுக்கிட்டு வெளி மூலம் வர்றதுக்கு முன்னாடியே மருத்துவரை சந்திக்க உதவியாக இருக்கும்ல, தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா? கண்டிப்பாக உதவியாக இருக்கும். உங்களுக்கு மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் மோஷன் வர லேட் ஆகுது. நல்லா முக்குனா தான் டாக்டர் வருது மோஷன். அப்பயே அலர்ட் ஆயிரும். அலர்ட் ஆகும். மலச்சிக்கல் வந்து மனிதனுக்கு பலச்சிக்கல்னு சொல்கிற மாதிரி மலச்சிக்கல் தான் மூலத்தோட முதல் அறிகுறி. அந்த மூலநோய் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு கான்ஸ்டிபேஷன் தான் பேஷண்ட்டோட ஃபர்ஸ்ட் அறிகுறி. அப்போவே பேஷண்ட் வந்து அலர்ட் ஆகணும். அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் வந்து இருமுறை மலம் அறுமுறை நீர் அப்படின்னாங்க. இப்போ நம்ம அதை யாரும் பின்பற்றுறதில்ல. ஆஃபீஸு பிஸி ஷெடியூலில் நிறைய பேர் மோஷன் போகாமலே கிளம்பி போயிடுவாங்க. அவசரத்தில் வராது, நேராக கிளம்பி போயிடுவாங்க. சில நைட்டு போகும், மத்தியானம் போகும். ஒரு இர்ரெகுலாரிட்டி. உங்களுக்கு லேட்டாக மலம் இருக்க தான் செய்யும். அதுவும் ஒரு சிம்டம் தான் இல்லை சார்? கண்டிப்பாக. உங்களுக்கு நார்மலாக காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு பவல் ஹேபிட், மோஷன் போகணும், யூரின் போகணும். போனால் தான் நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சார், இப்போ நம்ம இந்த மூலம் சம்மந்தமாக படிக்கும் பொழுது எப்பயுமே மூலம் பௌத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து தான் எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம்ல சார். மூலத்திலேருந்து இந்த பௌத்திரம்னு என்ன, பௌத்திரம் எப்படி வித்தியாசப்படுது சார்? பௌத்திரம்ங்கிறது அப்படின்னா ஃபிஸ்டுலா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல. நம்ம ஆனல், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆசனவாய் ரத்தத்தில் வந்து ஆனல் கனாலில் இந்த குஷன் மாதிரி கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. அந்த சளிச்சவை எப்போவுமே பிசுன்னு இருக்கும். ஓகே. அதில் ஒரு பக்கம் ஏனல் திசுக்கள் இருக்குது, ரத்தக்குழாய் இருக்கிற மாதிரி ஏனல் கிளான்ஸும் இருக்குது, அந்த சுரப்பிகளும் இருக்குது. அந்த பிசுபிசுப்பு தன்மையை உண்டாக்குற சுரப்பிகள் தான் அது. இப்போ நீங்கள் மலச்சிக்கல் வருது, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு போகிறீங்க, ஒரு கிருமி தொற்றும் உள்ளே வருது அப்படின்னா அந்த ஏனல் கிளாண்டு வந்து ஒரு பிதுங்கி அப்படியே ஒரு ட்ராக்கை போட்டு பக்கத்தில் நம்ம ஸ்கின் வழியாக நம்மளோட மலவாய்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அந்த கசிவை அது வழியாக வெளியேற்றிக்கிட்டு இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு புண்ணு மாதிரி இருக்கும். சிலருக்கு ஒரு கசி மாதிரி வரும். 1 மாதம் இருக்கும், 1 மாதம் இருக்காது. அவங்க அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இதே நாள்பட பிரச்சனை வரும்போது அது கிருமி தொற்று அதிகமாகி கூட 2 ட்ராக்கு போட்டு அதிலே வந்து சில நேரம் மலத்தையே கூட வெளியில் கொண்டு வரும். முதல்ல சலம் நீர் வந்தது, மலமே வெளியாது, சின்ன மழை நீரே வந்து அந்த ஓட்ட வழியாக வெளியில் வந்து பேஷண்ட்டை கஷ்டப்படுத்தும், கடுமையான வலியை உண்டாக்கும். அது ஜட்டி பூரா சலமாகும், துர்நாற்றம் அடிக்கும். அப்போ தான் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபிஸ்டுலா அப்படிங்கிறோம். ஃபிஸ்டுலாக்கும் பைல்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த மலச்சிக்கல், இந்த பைல்ஸு, இந்த ஃபிஷர் எல்லாமே வந்து ஒன்றுக்குன்னு ஒரு தொடர்பு. நான் ஒன்று வந்துருச்சுன்னா இன்னொன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி சார், சித்த மருத்துவம் இந்த பிரச்சனையை, மூல பிரச்சனையை எப்படி பார்க்குது சார்? சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சித்த மருத்துவம் என்ன சொல்லியிருக்குது? குறிப்பாக சித்த மருத்துவத்தின்படி இந்த மூலம் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன சார்? அணில பித்த தொந்தமில்லாது மூலம் வராது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. விளக்கம் சொல்லியிருங்களா சார் எங்களுக்கு? பித்தமும் காற்று வாதமும் கூடும்போது தான் இந்த மூல நோய் வரும். அதிகமான வாயு கூடி பித்தத்தை அதிகரித்து, வாயுவோடு பித்தமும் அதிகரிக்கும் போது மூலக்கணல், மூலத்தில் உள்ள கணல் வந்து கூடி வாயுவும் போய் அதில் போய் அடைக்கும் போது உங்களுக்கு வந்து மலக்கட்டு வந்துடுது, மலம் இறுகிறது, அங்கே உள்ள நீர் சத்து குறைஞ்சிருது. அப்போ வந்து ஒரு பிளவு வருது, வீக்கம் வருது. அந்த வீக்கம் வெளியில் வந்தோம்னா பைல்ஸ், மூலம். மூலங்கிறது நம்ம அடிப்பகுதியை தான் நம்ம மூலம்னு சொல்கிறோம். ஸோ பித்தம் தான் இதுக்கும் ஒரு காரணமாக இருக்குல்ல? நிச்சயமாக காரணம் இருக்குது. ஓகே. சாப்பாட்டு முறைகள், மற்ற நம்ம எக்ஸ்டர்னல் விஷயங்களும் அதை பாதிக்குதா, இல்லை உடலில் உள்ள இருக்கக்கூடிய பித்தம் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கா சார்? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாக எண்ணிய 3 அப்படின்னு. வழி, அழல், ஐயம்.
வள்ளுவரோட வாக்கு. அதில் வழி முதலா எண்ணிய மூட்டுங்கிறது வழி அழல் ஐயன் தான். ஓகே. மூலத்தை வந்து பித்த நோயை தான் வச்சுருக்கேன். ஏன்னா மூலம் கீழே இருக்குது. நம்ம உணவாதி செயல்களில் அதிகமான உஷ்ணக்கடல், அந்த சளிச்சவ்வு, அந்த குளிர்ச்சி, அந்த ஆசன வாயிலேருந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக சூடு. இப்போ நீங்கள் பைக் ட்ராவல் பண்ணுறீங்க, லாங் ட்ராவலாக போகிறீங்க. அந்த காலத்தில் பைக் கிடையாது. மாட்டு வண்டி ஓட்டுவாங்க, குதிரை ஏறுவாங்க, பெரும்பாலும் நடந்து தான் தெரிஞ்சாங்களே பழைய காலம் இருந்தாங்க. லங்கோடு மாதிரி ஒரு துணி கட்டியிருப்பாங்க, காற்று புகும், உஷ்ணம் கூடுறதுக்கான வாய்ப்பு குறைவு. கம்மாயில் குளிப்பாங்க, ஏரியில் குளிப்பாங்க, கண்டிப்பாக குளிச்சிருவாங்க, எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. அங்கே உணவுல பூராமே நார்ச்சத்து இருந்தது, ரைஸ் மில் கிடையாது. பூரா உணவுகளுமே நார்ச்சத்து, குத்தி இடித்து வேக வச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ரைஸ் மில் வந்துருச்சு, எல்லா உணவும் திரிக்கப்படுது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் ஃபைபர் போயிடுது. நார்ச்சத்து, பொக்கு அப்படின்னு சொல்கிற அந்த ஃபைபர் வந்து போயிடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக மாவுச்சத்து மட்டும்தான் பிரதான உணவாக இருக்குது. குடலில் போய் அது ஈஸியாக ஒட்டிடும். ஓகே. அப்போ அந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிடும்போது ஈஸியாக மலம் வரன்றது, மலம் இருக்க உண்டாயிருது. இந்த உஷ்ணம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீர்ச்சத்து குறைஞ்சிரும், அதுலேயும் மலம் இறுகிடும். கூடவே நீங்கள் வாயு பண்டமான கிழங்கு வகைகளை அதிகமாக சாப்பிடும்போது மலத்தை போய் அந்த காற்று போய் அடைக்கும் போது உஷ்ணமும் கூடும்போது அந்த வீக்கம், இரத்த நாளங்கள் வீங்கி வெளியில் வருது. அதை தான் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் சித்தர்கள் வந்து மண்புறவு கிழங்குகளில் கருணையின்றி புசியும் அப்படின்னாங்க. கருணை சாப்பிடாதீங்க. மிச்ச கிழங்குல வந்து வாயு பண்டம், அது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து பிரதானமாக இருக்குது. உருளைக்கிழங்கு இதெல்லாம் வாயுவை கூட்டும் அப்படின்னு. நம்ம நிலத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு வேண்டாம். இப்போ நீங்கள் நார்த் இந்தியன்ஸ் வந்து என்ன சார் இது பூராமே உருளைக்கிழங்கு தான் சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு நோய் உண்டு, ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு உணவு உண்டு. நம்ம அதை மாறி எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது. அதுதான் ஒரு மெயின் மேட்ரு. பொதுவாக உணவில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும். மூளை வராமல் தடுக்கணும்னா என்ன செய்யணும்? நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும், தண்ணி போதுமான அளவு குடிக்கணும். சரி சார், சித்தர்கள் இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் சொல்லியிருக்கிறாங்க? குறிப்பாக நம்ம மக்கள் வந்து நான் எல்லா வீடியோக்களையும் கேட்குற மாதிரி மருந்து மாத்திரைகள் இல்லை ஒரு இந்த மாதிரியான ஒரு மருத்துவம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, சித்த மருத்துவமோ இல்லை ஒரு அலோபதி மருத்துவமோ நவீன மருத்துவமோ இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு வைத்திய முறைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒருத்தருக்கு பைல்ஸ் இருக்குது, இல்லை மலச்சிக்கல் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த பிரச்சனைலேருந்து விடுபடுறதுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய வீட்டு வைத்திய முறைகள் தான் சொல்லுங்களேன் சார். இப்போ நம்ம வாயு பித்தம் அப்படின்னு சொல்லிட்டோம். வாயுவை குறைக்கக்கூடிய நம்ம உணவுகளை, வாயுவை கூட்டுற உணவுகளை நம்ம மேக்ஸிமம் குறைக்கலாம். பித்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நிறைய மருந்து இருக்குது. நம்ம ஜீரகம் இருக்குது, நம்ம வெந்தயம் இருக்குது, ஜீரக தண்ணி. நம்ம கேரளாலாம் போனீங்கன்னா சாப்பிட்ட உடனே ஜீரக வாட்டர் தான் குடிப்பாங்க, உடனே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு கடினமான உணவு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு வெந்நீர் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேட் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். நாம் என்ன செய்வோம், நல்லா சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமை போய் சாப்பிடுவோம், உங்களுக்கு டைஜஷன் அஃபெக்ட் ஆகிடும், உஷ்ணம் கூட ஆரம்பிக்கும். ஓகே, அரைக்குறை செரிமானத்தில் பாக்டீரியா உட்காந்து நிறைய கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அது வேறு இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம செய்ய வேண்டியது, நம்ம வீட்டில் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஜீரகம் நம்ம கையில் இருக்குது, வெந்தயம் நம்ம கையில் இருக்குது. வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு சில பேர் காலைல எந்திரிச்சோன்னே இந்த தண்ணியை குடிப்பாங்க, உடனே சளி பிடிக்கும். ஏன்னா எந்திரிச்சோடனே பயங்கர ஹீட்டாக இருக்கும் உடம்பு. இங்கே எந்திரிச்சோன்னே அந்த வெந்தய தண்ணியை குடிப்பாங்க. வெந்தயம் எப்படி பயன்படுத்தணும் சார்? வெந்தயம் நம்ம ஊற வச்சு டிஃபன் சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்டா நம்ம சளி பிடிக்கிறது இல்லை. வெந்தயம் அப்படியே சேர்த்து ஊற வச்சு கொஞ்சம் பொதும்பிருச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ டிஃபன் சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் வெந்தயம் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா 2 விதமான பெனிஃபிட். அதில் நார்ச்சத்து, நீரில் கரையிற நார்ச்சத்து இருக்குது, சாதாரண நார்ச்சத்து இருக்குது. உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ராலையும் குறைக்குது, மோஷனையும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, உஷ்ணத்தையும் அது நம்ம குறைக்குது. இது இப்போ பழங்கள் எல்லாமே நார்ச்சத்து தான். பழங்கள்ல எல்லாரும் வாழைப்பழம் அப்படிம்பாங்க. வாழைப்பழத்தில் நம்ம ஏரியாவில் கிடைக்கிற அந்த நாட்டுப்பழம் ரொம்ப சிறப்பு. சின்ன பழம், பூவன் பழம் ரொம்ப நாட்டுப்பழம் வந்து நம்ம திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்களில் கிடைக்குது. சென்னை மாதிரியான நகரங்களில் நிறைய பேருக்கு நாட்டுப்பழம்னா என்ன கூட தெரியாது. ஆனால் செவ்வாழை இதெல்லாம் கிடைக்கும், கோழிக்கூடெல்லாம். ஆனால் மேக்ஸிமம் அதெல்லாம் உஷ்ணம் தான். கோழிக்கூடெல்லாம் மலச்சிக்கலை உண்டு பண்ணும். சரி, செவ்வாழை உஷ்ணமான பழம். அப்போ அவங்க வந்து பச்சைப்பழம் கிடைச்சா சாப்பிட்லாம். ஓகே, நாட்டுப்பழத்துக்கு ஆல்டர்னேட் பச்சைப்பழம் சாப்பிடலாம். பச்சைப்பழம் சாப்பிட்லாம். சின்ன வாழைப்பழம், குட்டி பூவன் பழம் அந்த மாதிரி கிடைச்சா, மட்டி கிடைச்சா சாப்பிட்லாம். கொய்யா ரொம்ப சிறப்பு, மூலத்துக்கு சிறப்பான ஒரு பழம்னா கொய்யா. சரி, கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். பேரிக்காய் கிடைக்கிறவங்களுக்கு பேரிக்காய் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஆப்பிள் சாப்பிட்லாம். சாதாரண வீட்டை சுற்றி கிடைக்கிற நெல்லிக்காய் கூட ஓகே தான், ஒரு உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய அமலக்கி அப்படின்னு சொல்லுவோம், உஷ்ணத்தை தணிக்கும். அப்புறம் கருவேப்பிலை, மோர். சிம்பிள். நம்ம முன்னோர்கள் வந்து நைட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க,
காலைல எந்திரிச்சோடனே ஒரு 2 கிளாஸ் இந்த நீராகாரம்னு சொல்லி நீராகாரம் குடிப்பாங்க. காலையில் எலும்புன அந்த உஷ்ணத்தை அந்த நீராகாரமே தணிச்சிரும். மருந்துகளாக செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் உணவாக அவங்க வந்து கருணக்கிழங்கு, வெண்பூசணி எடுத்துக்கலாம். கற்றாழை ஒரு மிகச்சிறந்த மருந்து வீட்டு வைத்தியமாக பண்ணும்போது. ஆனால் கொஞ்சமான அளவு தான் எடுக்கணும். ஒரு தீப்பெட்டி சைஸ் தான் எடுக்கணும். கற்றாழை வந்து ஆண்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது சார். அப்படியா? கற்றாழை, குமரி இளமையான ஒரு மூலிகை, அது யார் வேணால் பயன்படுத்தலாம். ஓகே. இந்த மூல நோயாளிக்கு ஒரு அருமருந்து. நாங்கள் குமரி லேகியம், குமரி எண்ணெய்னே கொடுக்குறோம். மூல நோய் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. சரி சார். அது கற்றாழை எப்படி பயன்படுத்துறது நல்லது சார்? கற்றாழையை நம்ம வந்து மருந்துகளாக பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம வீட்டில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு தீப்பெட்டி அளவு அந்த கற்றாழையை எடுத்துட்டு, கற்றாழைக்கு நல்ல கசப்பு இருக்கும். தீப்பெட்டி ரொம்ப குட்டியான அளவு சொல்கிறீங்களா? போதும், அவ்வளோ போதும். நல்லா அவ்வளோ போதும். நல்லா கழுவிடணும். அந்த மேல் தோலை சீவிட்டு ஜெல்லி மட்டும் நம்ம எடுத்து நல்லா கழுவிட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் லேசாக வறுத்துட்டு, ஒரு 1.5 டம்ளர் மோர் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் மாதிரி அடித்து வச்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த மூல நோய் வந்து வெயில் காலத்தில் தான் வரும். கல்லடப்பு, மூல நோய் ரெண்டுமே வெயில் காலத்தில் எட்டி பார்க்கக்கூடியதான். வெயில் காலத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதை தாண்டி ஒருத்தருக்கு இருக்குன்னா அவரோட வாழ்க்கை முறை நைட் டியூட்டி, ரொம்ப ட்ராவலிங்கு, தவறான உணவு பழக்க வழக்கத்தில் ஸ்மோக்கராகவோ சரியாக சாப்பிடாதவராக இருப்பார். சரி. அப்போ இந்த வெயில் காலத்தில் இந்த கற்றாழை வந்து ஒன்றும் செய்யாது. அதர் ஹேண்ட் அவருக்கு வந்து அலர்ஜி இருக்கக்கூடாது, தும்மல், சளி, இருமல் அடிக்கடி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அவர் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி சாதாரண தேகியாக இருக்காரு, உஷ்ண தேகினா குமரிக்கு இந்த கற்றாழை இந்த ஜூஸ் வந்து ஒன்றும் பண்ணாது. ஆனால் குடிக்கிற டைம் இருக்குது. இப்போ வெயில் ஏறும்போது ஒரு 11 மணிக்கு ஒரு 3/4 டம்ளர் குடிக்கணும். 1.5 டம்ளர் நம்ம எடுத்துருக்கோம்னா தீப்பெட்டி அளவு எடுத்ததுலேருந்து 1.5 டம்ளர் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா? ஆமாம். சரி. 3/4 டம்ளர் 11 மணிக்கு குடிக்கிறோம். 2 மணிக்கு அடுத்த 3/4 டம்ளரை குடிக்கிறோம். நல்ல உஷ்ணம் குறைஞ்சிரும். பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு மோஷனும் ஃப்ரீயாக போகும். ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, மோஷன் போகிறதுல ஃபீல் பண்ணுவார். ஒரு ப்ரோபயோட்டிக்காக இருக்கும். சரி சரி. இப்போ நம்ம நார்மலாக வந்து வாக்கிங் போகும்போது பார்க்குகளெல்லாம் இப்போ வந்து இந்த கற்றாழை ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்குறத பார்க்க முடியுது. அது பார்த்தீங்கன்னா நிறைய அளவு இருக்குது. நிறைய கற்றாழை பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி தீப்பெட்டி அளவு இல்லாமல் அதிகமான அளவு பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. ரொம்ப கசப்பாகவும் இருக்குது. அது ப்ரிப்பரேஷனில் எதுவும் தப்பு பண்ணுறாங்களா சார்? பொதுவாக கழுவணும், நல்லா கழுவணும். 7 முறை கழுவணும்னு சித்த மருத்துவம் சொல்லுது. ஒரு கொஞ்சம் நேரம் டேப் வாட்டரில் நல்லா கழுவிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பாதி கசப்பாச்சு போகும். சரி. மினிமம் அளவே அது போதுமானது. அதுக்கு மேலே சிலருக்கு டயரியா போயிடும். சரி. ஒத்துக்காமல் போயிடும், உடனே சளி பிடிக்கும். நம்ம டைமும் பார்த்து கொடுக்கணும். 1.5 டம்ளர் நம்ம பாதி அளவு தான் நம்ம 11 மணிக்கு எடுக்க சொல்கிறோம். மீதி 2 மணிக்கு தான் நம்ம எடுக்க சொல்கிறோம். சரி. அப்போ வந்து இது பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். சார், வீட்டு வைத்தியம் நிறைய எங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் இல்லை சித்த மருந்துகள், பைல்ஸுக்கு நல்லா பலன் தரக்கூடிய மூலிகைகள், சித்த மருந்துகள் பற்றி சொல்ல முடியுமா சார்? எல்லாருக்குமே தெரிஞ்சது துத்தி இலை. ஓகே. ஒரு சக்கரை மாதிரி இருக்கும், மஞ்சப்பூ போக்கும். துத்தியில் தூத்தநாக சத்து அதிகமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி பைல்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி ரத்த குழாய் வீக்கம்னு சொல்லியிருக்கேன். இந்த வீக்கத்தை வந்து இந்த தூத்தநாக வந்து குறைக்கும். புண்ணை வேகமாக ஆற்றுற தன்மை அதுக்கு உண்டு. துத்தி இலையை எப்படி பயன்படுத்தணும் சார்? துத்தி இலையை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம வெந்நீரில் அலசிக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கலாம், புழுக்கள் இருக்கலாம். நல்லா வெந்நீரில் அலசிட்டு நல்லா மையாக அரைச்சி, ஒரு எலுமிச்சங்களவு மையாக அரைச்சி மோரில் காலையில் குடிக்கலாம். மோரில் கலந்து கரைச்சி குடிக்கலாம். இல்லை வாயில் போட்டுட்டு மோர் குடித்தாலும் ஓகே தான். எல்லோரும் வெறும் இதில் குடிக்கவா அப்படின்னு கேட்பாங்க. எந்திரிச்சோன்னே எந்த மருந்துகளையுமே சாப்பிடக்கூடாது. எந்திரிச்சோன்னே நம்ம உடம்புக்கு தண்ணி தான் தேவை. சரி. நம்ம உடம்போட டெம்பரேச்சரை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும். எந்திரிச்சோன்னே நம்ம உடம்பு சூடாக இருக்கும். மெதுவாக எந்திரிச்சு ப்ரேயர்லாம் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு, முகத்தை கழுவிட்டு, ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி தான் குடிக்கணும். அதுவே வந்து பெஸ்ட்டு ரெமடி ஃபஸ்ட்டு உஷ்ணத்தை குறைக்கிறதுல. தண்ணி 2 அல்லது 3 டம்ளர். 1 லிட்டர் தண்ணிலாம் சில பேர் குடிப்பாங்க. அவ்வளோலாம் குடிக்கக்கூடாது. நம்ம கிட்னிக்கு வந்து ஓவர்லோட் ஆகும். அட் டயத்தில் 500 ml தான் குடிக்கணும். 2 டம்ளர் குடிக்கலாம். திருப்பி 1/2 அன் ஹவர் கழிச்சோன்னா கூட ஒரு 1 டம்ளர் குடிச்சிக்கலாம். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் நம்ம அந்த துத்தி இலை ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம். ஓகே. துத்தியில் நல்லா மையாக அரைச்சி ஒரு 1 டம்ளர் மோரில் கலந்து குடிக்கலாம். ஆரம்பகட்ட மூலம், வீக்கம், ஆரம்பகட்ட வலி, இதுக்கு நல்லாயிருக்கும். ஃபிஷர் அந்த பிளவுக்கு நல்லாயிருக்கும். உள் மூலமாக உங்களுக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மோஷன் போக கஷ்டப்படுறீங்க, ஒரு மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு வெளியில் அவ்வளோ இது இல்லாமல் வருது, சிரமத்தோடு தான் வருது மலம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கைவசம் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், கடுக்காப்பொடி தெரியும். ஒரு மலச்சிக்கல் இருக்குன்னா பெஸ்ட்டு திரிபுலாவோட கடுக்கா நல்லாயிருக்கும். கடுக்காப்பொடியை வந்து நம்ம நைட்டு யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சித்தர்களில் சொல்லியிருக்காங்க, காலை இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். அப்போ வந்து மாலை மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இரவில் வந்து 1 ஸ்பூன்
கடுக்காவை கலந்து நம்ம கடுக்கா பொடியை ஆறின வெந்நீர் இல்லை வெதுவெதுப்பான வெந்நியில் கலந்து நைட்டு குடிக்கும்போது மலச்சிக்கல் நல்லா குறையும். கடுக்காய்க்கு புண்ணாத்துற குணம் உண்டு. தாயை போல கடுக்காய்ன்னு சித்த மருத்துவம் சொல்லும். 6 சுவையுள்ள மூலிகையும் கடுக்காய் தான். அப்புறம் உங்கள் உடம்பு உஷ்ணதையாக இருக்குது, உங்களுக்கு வந்து எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் உடம்பு உஷ்ணமாக தான் இருக்குது, நான் காயெல்லாம் நிறைய சாப்பிட்றேன், அதனால் ஹீட்டு குறையில டாக்டர், எனக்கும் மலச்சிக்கல்லாம் இருக்குது, வேறு இது கூட கடுக்காய் கூட சப்போர்ட்டிவ் ஏதாச்சும் நம்ம எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதிமதுரத்தை சொல்லுவேன். அதிமதுரம் அதிக இனிப்புன்னு பேர். அதிமதுரம் கட்டையாக இருக்கும். அந்த கட்டையை வந்து நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். இல்லை கடைகளில் பொடியாகவே கிடைக்குது, மாத்திரையாகவும் கிடைக்குது. 2 அல்லது 3 மாத்திரை இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அதிமதுர பொடியை நீங்கள் வந்து நைட்டு தூங்கும்போது எடுத்துக்கலாம். ஆரம்ப கட்ட மூல நோய்க்கு உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். ரத்தப்போக்கு இருந்தாலும் அரெஸ்ட் ஆகும், டக்குன்னு கேட்கும். மலச்சிக்கலுக்கும் நல்லா இருக்கும். அது பவலை வந்து நன்மைப்படுத்துறது தான். பவலுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய ஒரு மூலிகை தான் அதிமதுரம். சரி சார். ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார், இப்போ அவங்களாம் அதை பயன்படுத்தலாமா? சுகர் கூடாது. அதிமதுரத்தோட சிறப்பே அதுதான். அதிமதுரத்தால் சுகர் கூடாது. அப்படியா? அதான் ஒரு சிறப்பு. நம்ம டெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். சுகர் எவ்வளோ சாப்பிட்டாலும் சுகர் கூடாது. ஒரு நல்ல மூலிகை அது. ஓகே. அதிமதுரத்தை நேரடியாக அப்படியே பயன்படுத்தாமல் ஒரு லேசாக பவுடரை வறுத்துட்டு ரவை வறுக்கிற மாதிரி வறுத்து ஆற வச்சு நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அது ஒரு எஃபிகசி வந்து கூடி இருக்கும். கடுக்காய் அதிமதுரம் வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது ஆரம்ப கட்டத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்கும் பட்சத்தில் பயன்படுத்திக்கலாம். இப்போ பொதுவாகவே தொடர்ந்து பயன்படுத்தினா சைடு எஃபெக்ட் வருமானு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். இப்போ நான் என்னோட நோயாளிக்கு வந்து 7 நாளும் மருந்து சாப்பிட சொல்கிறது இல்லை, 3 நாள் மருந்து சாப்பிட சொல்லிட்டு 1 நாள் பிரேக் கூட சொல்லுவேன். இல்லை நான் 6 நாள் மருந்து கொடுத்துட்டு 1 நாள் பிரேக் கொடுக்க சொல்லுவேன். பிரேக் கொடுக்கும்போது மருந்து நல்லா வேலை செய்யும், டாக்ஸிட்டி எஃபெக்டும் இருக்காது. ஒரு பிரேக் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். அன்றைக்கி 2 பழம் சாப்பிட்டுக்கலாம். பிரேக் கொடுக்குற அன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காய்கறி எடுத்துக்கலாம். சரி. இதை மருந்துகள் நான் சொன்னதில் உங்கள் பலன் அளிக்கும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பலன் அளிக்கலைன்னா மருத்துவரை தான் சந்தித்து முதல்ல உங்களுக்கு இருக்குது ஃபிஷரா, பைல்ஸா, வேறு ஏதாச்சும் ஒரு கட்டி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது முக்கியம். ரொம்ப நாள் வந்து மலச்சிக்கல் பிரச்சனையில் இல்லை லாங் டேர்ம் பைல்ஸில் ஒருத்தர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? புற்றுநோய்க்கான அறிகுறி மலச்சிக்கல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தருக்கு மலச்சிக்கல் இருக்குது, அப்புறம் வயிற்றுப்போக்கு இருக்குது. மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கும் தொடர்ந்து இருக்குது. ஃபிஷரில் வந்து ரத்தம் போகும். ஆனால் புற்றுநோயாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப அதிகமாக போகும். அவருக்கு ரத்த அளவு செக் பண்ணிங்கன்னா வேகமாக குறைஞ்சிருக்கும், ரொம்ப அதிகமான ரத்தப்போக்கு இருக்கும், காய்ச்சல் அடிக்கடி வரலாம், சோர்வாக இருப்பார், வெயிட் லாஸ் இருக்கும், மாற்றி இருக்கும். இன்னைக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இன்றைக்கி மலச்சிக்கல் இருக்குன்னு நாளைக்கு டயரியா போகும், மலத்துலேயும் ரத்தம் கலந்து போகலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக அது ஒரு சஸ்பெக்ஷியர் புற்றுநோயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இமீடியட்டாக செக் பண்ணிக்கணும். ரெக்டல் கேன்சர் இருக்கலாம். அப்போ மருத்துவர் அன்னைக்கு நம்ம செக் பண்ணணும். பைல்ஸை பொறுத்தவரை நம்ம மிச்ச நோய்களை பார்த்த மாதிரி வெளியில் பார்க்க முடியாது, எக்ஸாமின் பண்ணி தான் பார்க்க முடியும். பெர்ரெக்டம் கை வச்சு பார்க்கறது, ப்ராக்டோஸ்கோப் போட்டு பார்க்கறது, இதில் தான் நம்ம உள்மூலத்தெல்லாம் அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபிஷரையும் நம்ம அப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். வெளி மூலம் நமக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும். சிலருக்கு வந்து நம்ம வெடிப்பு வந்து ஆறி சென்டினல் டேக் மாதிரி இந்த தோல் வந்து தடிச்சிருக்கும், அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதை நம்ம வந்து கண்டிப்பாக நோயாளிக்கு முதல்ல கூச்சப்படக்கூடாது. பைல்ஸ் நோயாளி வந்து மருத்துவரை சந்திக்க கூச்சப்படவே கூடாது. எல்லா மக்களுமே அதை ஒரு பெரிய பிரச்சனை, அதை போய் எப்படின்னு ஒருத்தர் சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நாள் காலம் தாழ்த்திட்டே தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக அந்த அது மட்டும் வந்து தவறான செயல் தான். ஏன்னா உங்களுக்கு மருத்துவரை பொறுத்தவரை உங்களுக்கு அது உடம்பு தான் இருக்குது, உங்களுக்கு தான் அது மறைமுகம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டா கூட மருத்துவருக்கு வந்து அது உடம்பு தான். அனாட்டமிக்கலாக தான் மருத்துவர் பார்ப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து மருத்துவர்கிட்ட போய் காமிக்கணும். பெண் மருத்துவர்கிட்ட பெண்கள் போய் கண்டிப்பாக காமிக்கணும். சில பெண்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் அந்த கர்ப்பை சுவர் பெருசாகி ஆசனவாயை அழுத்தும் போது கூட மூலம் வந்து அந்த ஆசனவாய் இரத்த குழாய் வந்து வீங்கி வெளியில் வரலாம். அந்த காலகட்டத்தில் சிலருக்கு பைல்ஸ் இருக்கும், சிலருக்கு சரியாயிரும், சிலருக்கு சரியாகாது. அவங்க கண்டிப்பாக மருத்துவர் அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக அவங்க எடுக்கணும். சரி சார். எந்த ஒரு நோய் வந்தாலுமே மக்களுக்கு வந்து நான் வந்து நவீன மருத்துவம் பார்க்குறதா இல்லை நம்ம பாரம்பரிய வைத்தியம் குறிப்பாக சித்த மருத்துவம் மாதிரி போகிறதா அப்படிங்கிறதுல அந்த டெசிஷன் எடுக்கிறதே சில பேர் கஷ்டமாக இருக்குது. இந்த பைல்ஸ் நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம நவீன மருத்துவத்துக்கு போகிறது, சித்த மருத்துவத்துக்கு போகிறது, 2 ஆப்ஷன் இருக்கும் பொழுது சித்த மருத்துவம் பார்த்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் சார்? சித்த மருத்துவம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்துக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு மலச்சிக்கலை வந்து ரொம்ப சின்ன மருந்துகள்லேயே சின்ன உணவுகள்லேயே நீங்கள் ரிலீவ் பண்ண முடியும். ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் உணவாரி செயல்களில் ஒரு மாற்றமோ உங்கள் வாழ்வியல் ஒரு மாற்றம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக பைல்ஸை நீங்கள் தடுத்துட முடியும்.
அந்த மாற்றத்தை பண்ணாமல் நீங்கள் மருந்து மட்டுமே சாப்பிடணும்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு அது போகும். ஓகே. இப்போ சித்த மருத்துவம் வந்து நிறைய மருந்துகள் வந்து இருக்குது சித்த மருத்துவத்தில். அந்த மருந்துகள் எடுக்கும்போது ஆரம்ப கட்ட உள் மூலமாக இருக்கட்டும், ஃபிஷராக இருக்கட்டும், ரத்தப்போக்காக இருக்கட்டும், ஒரு 50% வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. 50% வரைக்கும் அந்த டிசீஸே இருந்தால் கூட சின்ன சின்ன மருந்துகளே அது தீந்துடும். ஓகே. நீங்கள் என்றைக்கு அது வந்து வெளி மூலமாக ஆகுது, உங்களுக்கு அது வெளியில் வந்தது, வெளி மூலமாக வந்ததுன்னா வெளியில் உள்ளே போகாது. சிலருக்கு 2ஆம் கட்டத்தில் தள்ளினா உள்ளே போகும். அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தள்ளினா உள்ளே போகாது. அந்த கட்டத்தில் உங்களுக்கு மோஷன் போகிறதே ஒரு பெரிய சோதனையாக வேதனையாக இருக்கும். பயங்கரமான வலி இருக்கும். இப்போ அந்த கட்டத்தில் நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட அப்போ போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அறுவை சிகிச்சை தான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. உங்களால் அடுத்த கட்டத்துக்கே மருத்துவ சிகிச்சைக்கே போக முடியாது. அறுவை சிகிச்சை பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னா அதற்கு பிறகு சித்த மருந்து ஏதாவது எடுத்து உதவி செஞ்சு அறுவை சிகிச்சை இல்லாமல் காப்பாற்றுறதுக்கான வழிகள் இருக்கா சார்? அந்த வேதனையை பொறுத்தது. அவருக்கு வலி தாங்க முடியல, மோஷன் போக முடியல, ரொம்ப சிரமப்படுறாரு, காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது நல்லது. சரி. இல்லை அவருக்கு வந்து உள்ளே போயிடுது, மேனேஜ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்காரு, ரொட்டீன் லைஃப்பில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவரால் மருந்து சாப்பிட்டு மெயின்டைன் பண்ண முடியுது, மருந்து சாப்பிட ஆரம்பிச்சுன்னா குறிக்குங்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு, மலச்சிக்கல் இல்லை, வீக்கம் இல்லை, வலி இல்லை, ரத்தப்போக்கு நின்றுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சித்த மருத்துவமே சிறந்தது. அந்த மருத்துவர்களே நாங்களே பார்த்து அறுவை சிகிச்சையில் இருக்காருன்னா கண்டிப்பாக அவங்களால நாங்கள் ரெஃபர் பண்ணிடுவோம். ஓகே. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி கேள்வி ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. கூச்சப்படாமல் அவங்க டாக்டரை பார்க்கணும். இந்த நோயை பொறுத்தவரை மிச்சத்துக்கெல்லாம் அவங்க டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. சார், இந்த பைல்ஸ் பிரச்சனைக்கும் சித்தர்கள் சொன்ன நேரடியான தீர்வு இல்லை நேரடியான பாடல்கள் கருத்துக்கள் ஏதாவது இருக்குதா சார்? சித்தர்கள் வந்து மூலத்தை பற்றி 21 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகே. இந்த 21 வகை மூலம் இருக்குங்கிறத அப்போவே பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு மூலமாக பிரிச்சிருக்காங்க. ஓகே. அதுக்கு அவங்க வந்து மூலத்தோட ஆரம்பத்துக்கு எதனால் மூலம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. அழகான ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாடல் சொல்லுங்கள் சார். காயத்தின் மூலம் கண்டவிதம் கேளு, பாயொத்த தீபனம் பரிந்தே அடக்கினும், மாயை மயக்க மலத்தை அடக்கினும், போயிற்ற குண்டலிக்குள் புகும் வாய்வே, வாய்வு புகுந்து மலத்தோடு அபானத்தை தேய்வை கூட்டி திரட்டி சுருக்கிடும், தோயும் மலம்பரின் சுருக்கி முன்னே நின்றோய் முளை போல் அபானன் இருக்குமே. சார், இந்த பாடல் விளக்கமும் எங்களுக்கு சொல்லிடுங்க சார். அந்த காலத்தில் வந்து நமக்கு 2 விதமான விஷயங்களை அடக்கும் போது இந்த மூலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம பட்னி கிடக்காது. பட்னி கிடக்கும்போது நமக்கு உணவு போகாது, உணவுக்குள்ளாய் சுருங்கும், நீர்ச்சத்து குறையும், ஆட்டோமேட்டிக்காக மலம் இருக்கும். ஒரு ரீசன். அதுக்கப்புறம் மலம் வரும், மோஷன் வரும், அடக்கிடுவாங்க. ஒரு கல்யாண வீடு, ஒரு ஃபங்க்ஷன், இல்லை ஒரு எங்கேயாச்சும் ஒரு நிகழ்வுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ மலத்தை அடக்குதல். மலத்தை அடக்குனாலும் மலம் இருக்கும். மலம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆசன வாயில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த ரத்த நாளங்களில் வீங்க வச்சு பிரச்சனை பண்ணும். மலத்தை அடக்கிறதுனால வந்து இந்த பைல்ஸ் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சாப்பிடாமல் இருப்பது, பட்டினியாக இருப்பது அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ, அப்புறம் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றுறதுக்காக நான் வந்து எனக்கு செரிமானம் ஆகிறதுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு ஃபாஸ்டிங் இருக்கிறது, ஒரு சில வேளை உணவுகளை வந்து தவிர்க்கிறது அப்படிலாம் இப்போ மக்கள் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை உணவை நான் தவிர்க்கிறேன் அப்படின்னா அது உடலுக்கு நல்லது தானே செய்யும். அதனால் பைல்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அவங்க உணவை நீங்கள் தவிர்க்கும் போது உணவு குழாயில் வந்து ஒரு வெற்றிடம் வருது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் உணவு 3 வேளையும் தவிர்த்துறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே, ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங். ஓகே. தண்ணியோ ஜூஸோ குடிச்சிட்டிங்கன்னா அந்த திரவம் வந்து கண்டிப்பாக அந்த சளிச்சவில் ஒரு பிசு தன்மையை மெயின்டைன் பண்ணும், ஒரு மியூக்கஸ், ஒரு செக்ரீஷனை மெயின்டைன் பண்ணும். அதே இதை நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருக்கீங்க, சாப்பாடும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்கன்னா ஒரு வறட்சி உண்டாகும். இப்போ முன்னொரு காலத்தில் வந்து இந்த பட்டினி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. முன்னாடி விரதம் இருந்தேன்னா 1 வாரம் இருப்பாங்க, 2-3 நாள் இருப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, தவம் இருக்கேன் அப்படிம்பாங்க. யோகா பண்ணும்போது ஒரே இடத்துல செடன்ட்ரி லைஃப், அதுலேயும் வந்து உங்களுக்கு மூலக்கடல் வந்து சூடாகும். அப்போ அந்த ஆசனவாயை சுற்றி உள்ள அந்த மியூக்கஸ், ஆசனவாயை சுற்றி உள்ள ஈரப்பதம் வந்து குறையுது, ஒரு வறட்சி உண்டாகுது. நமக்கு வந்து ஒரு ட்ரைனஸ், ஒரு உஷ்ணம் உண்டாகுது, அதில் வாயு போய் சேர்ந்தோடனே வறட்சி உண்டாகுது. அந்த வறட்சி உண்டாகும்போது அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் குறைஞ்சிருது, சூடு உண்டாகிடுது, ஒரு அழுத்தம் கூடியிருது. அழுத்தம் கூடும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? ரத்த குழாய் வீக்கம் வந்துடுது. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம செடன்டரி லைஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வேலை பார்க்குறவங்க எல்லாருமே உட்காந்து தான் இருக்கிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, பைக்கில் 50 கிலோமீட்டருக்கு மேலே போகிறாங்க, ட்ரெஸ்ஸு பூரா ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த வறட்சி இதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி சார், ஓகே.
அப்போ கண்டிப்பாக வந்து இப்போ அவங்க பசியை சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம உணவில் வந்து அப்போ நார்ச்சத்து நிறைய இருந்துச்சு. தீட்டப்படாத அரிசிகள் தான், தீட்டப்படாத தானியங்கள். அப்போ வந்து அவங்க சாப்பாட்டில் ஒரு நாளைக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 70 இல்லை 2-3 தடவை மோஷன் சாதாரணமாக போவாங்க நம்ம முன்னோர்கள். அவ்வளோ சாப்பாட்டில் அவ்வளோ நார்ச்சத்து இருக்கும். ஒரு முறை போகிறதுக்கே ரொம்ப பெரிய பிரச்சனை, கஷ்டப்படுறாங்க. ஒற்றை உணவுகள் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் மைதா, அதுக்கப்புறம் அந்த கடையில் கிடைக்கிற பேக்கரி உணவுகள்லாம் ஒட்டும். அரிசியவே நீங்கள் நல்லா தீட்டிட்டீங்க, இட்லி தோசை பூராமே ஒற்றை உணவு தான். நீங்கள் இதில் பயிறு, காய்கறிகள், பழங்கள் கூடுதலாக நீங்கள் சேர்க்கும் போது தான் அந்த ஒற்றை உணவை ஈஸியாக கழுவிட்டு வரும். சார், அடுத்ததாக பைல்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும், கம்ப்ளீட்டாக எடுக்கவே கூடாது, இந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கணும் அப்படின்னு வேறு எதுவும் தகவல் இருந்தாலும் எங்களுக்கு ஆட் பண்ணுங்கள் சார். உணவில் காரம், புளிப்பு அதிகமான உணவுகளை மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்க குறைக்கணும். காரம், புளிப்பு வந்து உங்களுக்கு உஷ்ணத்தை உண்டாக்கும். இப்போ கடையில் கிடைக்கிற காரம், புளிப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடு ஐட்டமாக தான் இருக்கும். எண்ணெய், பாமாயிலோட கலந்து அரைகுறையாக வெந்த உணவுகளாக தான் இருக்கும். கண்டிப்பாக அது உங்கள் குடலில் போய் முழுமையாக ஜீரணம் ஆகாது. கடுமையான உஷ்ணத்தையும் வாயுவையும் ஒரு கெமிக்கலையும் தான் உண்டாக்கும். ஏற்கனவே உங்கள் ஆசனவாயில் புண்ணு இருக்குது, நீங்கள் பைல்ஸ் ஆரம்ப கட்ட பைல்ஸாக இருக்கீங்கன்னா இது மலச்சிக்கலை இன்னமும் குட்டி உங்கள் ஆசனவாயில் கூடுதல் அழுத்தத்தையும் கொடுத்து உங்களுக்கு இந்த ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற நிலையை இன்னும் முட்டுறதுக்கு தான் அது கொண்டு போகும். அப்போ உங்கள் உணவாதி செயல்களில் மூல நோயாளிகள் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து தேர்ந்தெடுத்து தான் அவங்க சாப்பிடணும். பெரும்பாலும் இயற்கையான பழங்கள், காய்கறிகளை, சிறுதானியங்களே சாப்பிடலாம். கம்பு, சோளம், வரகு, தினை, சாமை, குதிரைவாளி அரைச்சி நம்ம தோசையாக சுடாமல் பொங்கல் மாதிரியோ சாதம் மாதிரியோ வடித்து சாப்பிடலாம். நிறைய நம்ம சட்னிக்கு பதிலாக கருவேப்பிலை துவையல், கொத்தமல்லி துவையல் எடுத்துக்கலாம். பச்சை காய்கறிகள், பீன்ஸு, அவரைக்காய், பீர்க்கு, புடலை, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய நார்ச்சத்து இருக்குது. இதை கண்டிப்பாக உணவில் வந்து நிறைய ஒரு 200 கிராம் அளவு சேர்த்துட்டு வரணும். வெளியில் சாப்பிட்றத குடும்பமானவரை தவிர்த்துக்கிட்டும் இருக்கிறது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. சரி சார், பைல்ஸ் நோயாளிகள் வந்து சித்த மருத்துவரை பார்க்க வந்தால் சித்த மருத்துவத்தில் எந்த மாதிரியான மருந்துகள் நான் சொல்கிறது உள்ளே சாப்பிடக்கூடிய மருந்துகள் வந்து நல்ல பலம் அளிக்கக்கூடிய மருந்துகள் என்ன இருக்குது சார்? முதல் கட்டமாக ஆரம்ப கட்டமாக ஒரு நோயாளி வராரு, அவருக்கு மலச்சிக்கல் மட்டும்தான் இருக்குது சார், எனக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா முதல்ல அவர் சுகர் பேஷண்ட்டாக இல்லை அப்படின்னா நம்ம கருணைக்கிழங்கு லேகியம் கொடுப்போம். அவரே ஒரு உஷ்ண தேகியாக இருக்கார் அப்படின்னா வெண்பூசணி லேகியம் கொடுப்போம். அவரே கடுமையான உஷ்ண தேகியாக இருக்கார், ரொம்ப உஷ்ணத்தால் அவதிப்படுறாரு, கீட்டு குறையில, தூங்க முடியல, தலைவலி இருக்குன்னா குமரி லேகியம் கொடுப்போம். கற்றாழை லேகியம், கற்றாழை லேகியம் கொடுப்போம். சரி, நோயாளிக்கு தக்கன லேகியமே நாங்கள் பிரித்து தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவரோட உணவு திட்டத்தில் ஒரு மாறுபாடை ஏற்படுத்தும். அவர் வாழ்க்கை முறையில் ஏதாச்சும் ஒரு சிக்கல் இருக்கு, அவர் எந்திரிச்சு எக்ஸசைஸே பண்ணுறது இல்லைன்னா அதை கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஒரு சில யோகா சொல்லி தருவோம். யோகா சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு தண்ணீர் எப்படி குடிக்கணுங்கிறதையும் நம்ம சொல்லி தருவோம். அது முக்கியம். மூல நோய்களுக்கு தண்ணீரோட சரியான அளவு அவர் வந்து குடிக்கணும். தண்ணீர் என்ன சார் நிறைய குடிச்சா போதும் இல்லையா? நிறைய, அதான் கேப் விட்டு சரியான நேரத்தில் குடிக்கணும். சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு குடிக்கணும். ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடைவெளியில் குறிப்பிட்ட அளவு தண்ணி குடிக்கணும். ஓகே, காலையில் எழுந்திரிச்சோடனே குடிக்கணும். இந்த மாதிரினா அந்த பைல்ஸுக்கு முக்கியமானது வந்து இந்த உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் ஏசியில் வேலை பார்க்கறதுனால தண்ணி குடிக்கதே மறந்துடுவாங்க, உட்காந்தே இருப்பாங்க, அப்படியே மறந்துடும், வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, மறந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் சில அட்வைஸ் கொடுப்போம். கொஞ்சம் பெரிய மருந்து நம்ம கொடுத்தோம்னா நாகபுஷ்பம் கொடுப்போம். அதுக்கப்புறம் முத்துச்சிப்பி, நம்ம வலி இருக்கும், ஆசனம் வேலை வலியோடு வருவாங்க, இந்த வலியை குறைக்கிறதுக்கு முத்துச்சிப்பி, குக்கில் பருப்போம், சிலாசத்து பருப்போம், நத்தை பருப்போம், முன்னாடி ஆமையோட பருப்புலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் தடை விதிச்சிருக்கிறதுனால ஆமை பிடிக்கிறதுக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் பயன்பாட்டில் இல்லை. அப்போ முன்னாடி ஆமையோட பருப்பும் ஆமை கறியெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாகவே இந்த மூலத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நத்தை பருப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம், முத்துச்சிப்பி பருப்பை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து மருத்துவ அறிவுரை இல்லாமல் சாப்பிடக்கூடாது இல்லையா சார்? கண்டிப்பாக ஒரு கால அளவு இருக்குது. இப்போ நான் சொல்கிற மருந்துக்கெல்லாம் வந்து கால அளவு இருக்குது, பயன்படுத்தும் அளவு இருக்குது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு மாற்றம் பண்ண வேண்டியிருக்கும். குறிப்பிட்ட காலம் தான் சாப்பிட முடியும். சாதாரணமாக வீட்டில் சாப்பிட்ற பொடிகள்லாம் லாங் டர்மாக நம்ம எடுத்துக்கலாம், ஒரு சின்ன பிரேக் விட்டு. பட் இந்த மருந்துகளை அப்படி நம்ம எடுக்க முடியாது. அப்புறம் ரெகுலர் செக்கப்புக்கு வரும்போது ஆசன வேலை வீக்கம் வத்தி இருக்கா, குறைஞ்சிருக்கா, வலி இல்லாமல் இருக்காரா, ரத்தப்போக்கு நின்றுருக்காங்கிறத பார்த்து மருந்தை மாற்றி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. இல்லை சின்ன மருந்து கொடுப்போம். முதல்ல நோயாளியை நோய் குறைப்போம், நோயை முழுமையாக தீர்ப்போம். அப்புறம் திருப்பி அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கான ஆலோசனையும் இந்த உடலுக்கு அதற்கு மாற்றான ஒரு வன்மையும் கொடுக்கறதுக்கு மருந்தை கொடுத்துருவோம். கொஞ்ச நாள் அவர் மருந்து எடுத்தார்னா முழுமையாக திருப்பி வராமல் இருப்பார் எங்களை தேடி.
சார், இறுதியாக பைல்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் தரக்கூடிய வேறு ஏதாவது ஆலோசனைகள், குறிப்பாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குதா சார்? காலையில் ஒரு சரியான நேரத்தில் எந்திரிக்கணும், நைட்டு சரியான நேரத்தில் தூங்கணும். நம்ம நேரம் அவர் முழிச்சிருக்கும் போது அவருக்கு வந்து மூலக்கணல் தூண்டி உஷ்ணம் கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கக்கூடாது. அப்பப்போ ஒரு சின்ன நடையை வச்சுக்கணும். இறுக்கமான ஆடைகளை தவிர்க்கணும். அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்தவனை அழைச்சி நம்ம லூஸான ஆடைகளை அணிவதுக்கு நம்ம பழகிக்கணும். சரியான நேரத்தில் தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக காலையில் குளிக்கணும். சித்த மருத்துவம் வந்து ஆண்கள் புதன் சனியும் பெண்கள் செவ்வாய் வெள்ளியும் எண்ணெய் வச்சு குளிக்கணும்னு சொல்லுது. வேறு யார் குளிக்காட்டாலும் இந்த பைல்ஸ் பேஷண்ட் வந்து எண்ணெய் வச்சு குளித்தாங்கன்னா இந்த பைல்ஸை வந்து அவங்க ஆரம்ப கட்டத்துலேயே தவிர்க்க முடியும், திருப்பி வராமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கி ஃப்ரை பண்ணி கடையில் கிடைக்கிற ஜங்க் ஃபுட்ஸில் சிக்கன் அதிகமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் மருந்து எடுத்திருப்பீங்க, டாக்டர்கிட்ட ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, நல்லா ஆகிட்டுன்னு நினைப்பீங்க. நீங்கள் போய் ஒரு 2-3 நாள் பீஸ் சிக்கனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு வலியும் ரத்தப்போக்கம் ஆரம்பிக்கலாம். சிக்கன் தொடவே கூடாதா சார்? அவங்க அந்த நோயாளிகளுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு உஷ்ணதீக தான் இருப்பாங்க. சிக்கன் கொஞ்சம் கூடுதல் உஷ்ணத்தை கொடுக்கும். அதுவும் பொரிச்ச சிக்கன். நம்ம முன்னோர்கள் சிக்கன் சாப்பிட்டது எப்படின்னா கோழி குழம்பு வச்சு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. 10 மிளகு இருக்கும், அதில் பூண்டு இஞ்சி எல்லாம் இருக்கும், ஜீரண சக்தி கொடுத்துரும். இப்போ சிக்கன் நம்ம எதுவுமே சேர்க்கறது இல்லை. ஒரு கலர் பொடியோ இல்லைன்னா அப்படியே போட்டு கிரில் சிக்கனாவோ என்னென்ன கலக்குறாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம். அப்போ அதை உண்மையிலேயே முழு உஷ்ணமாகவே வெளியில் வந்துடும். இந்த உஷ்ணம் அது கொடுக்குற ஆசனாவில் கொடுக்குற உஷ்ணம் வந்து கடுமையாக இருக்கும். அது வந்து பேஷண்ட் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எனக்கு சாப்பிட்டா வருது சார். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பரோட்டா சாப்பிட்டேன், சிக்கன் சாப்பிட்டேன், அடுத்த நாளே நான் கஷ்டப்படுறேன் சார், இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட மருந்து எடுத்துனேன்லாம் கேட்டிருக்காங்க. மருந்து உங்களை பாதுகாக்கும். நிறைய விஷயம் என்ன விஷயம்னா, உங்களுக்கு ஒரு சில நோய்கள் வருதுன்னா அதுதான் திருப்பி வரும். நீங்கள் அதுலேருந்து ஒரு ப்ரொடக்டிவாக உங்கள் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி ஃபுட் ஸ்டைலையும் மாற்றி வச்சுக்கணும். நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகள், தண்ணி, பழங்கீரைகள் தான் மூல நோய்களை அதிகமாக எடுக்கணும். கொடுமானவரை இன்றைக்கி கிடைக்கிற அந்த பேக்கரி, ஸ்வீட் ஸ்டால், அப்புறம் வந்து இந்த ஃப்ரைடு ரைஸு, ஃப்ரைடு ஐட்டமாக கிடைக்கிற ஃபுட்ஸை எல்லாம் தவிர்க்கணும். முக்கியமாக இரவு உணவு. நீங்கள் பகலில் தெரியாமல் சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யாது. ஆனால் நீங்கள் இரவு உணவு தப்பாக சாப்பிட்டீங்கன்னா மூல நோய்கள் அடுத்த நாள் காலையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இப்போ இரவு உணவில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு தூக்கம், இரவு உணவு அப்படிங்கிறதுல மூல நோயாளிகள் வந்து ரொம்ப கவனமாகவும் ப்ரிகாஷியஸாகவும் இருந்துட்டாங்கன்னா இந்த நோயை வந்து ஈஸியாக அவங்க கடந்து வர முடியும். சரி சார், ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்கள் பைல்ஸ் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம நேயர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பவும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பைல்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கும் நிறைய தகவல்கள், நிறைய டிப்ஸ் இதில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் கேட்ட கேள்விகள், சார் அதற்கு சொல்லியிருந்த விளக்கங்கள் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகிற மாதிரி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பைல்ஸ் நோயாளிகளுக்கான வீடியோ மட்டுமே இல்லை, எல்லாருமே இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் நம்ம தவிர்க்கவே முடியும். நான் திரும்ப உங்ககிட்ட இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வர்றேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.